மிஸ் பேருமே மிஸ்ஸஸ் சூர்யா மேடம் வந்து சிவி சாரை பற்றி சொல்லியிருந்தாங்க. டாக்டர் சிவி சார் வந்து ரொம்ப நல்ல, அவர்கிட்ட போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ அந்த ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் எதோ இருக்குதுன்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது, நீங்கள் போங்க. ஏன்னா என்னால் நடக்க முடியாமல் இருக்குது, நீ பெயின். அதுக்கு நீங்கள் அங்கே அவர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க. நாங்களும் ஒரு 3 டைம்ஸோ 4 டைம்ஸோ வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இங்கே வரும்போது என்னால் நடக்கவே முடியல. ஆக்சுவலி நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்தேன். ஆனால் இப்போ இந்த சார்கிட்ட அந்த இது எடுத்ததுக்கப்புறம் எனக்கு இப்போது ஓவரால் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது. ஆக்சுவலி அந்த ஹெட்டேக்கு, நெக் பெயின், ஷோல்டர் பெயின் எல்லாமே. ஆனால் இப்போது எனக்கு மோராலஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 90% வந்து ரெக்கவர் தான் நான் சொல்லுவேன். நான் எக்ஸப்ட் நீ பெயின் கொஞ்சம் எனக்கு இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி நான் எனக்கு காலெல்லாம் விரலெல்லாம் மரத்து போயிருந்தது இங்கே வரைச்சே. இப்போ அதெல்லாம் ரிலாக்ஸ் ஆகி நல்லா இருக்கேன் நான் கொஞ்சம். தேங்க்ஸ் டு சிபி சார். நீங்கள் ரெகுலராக இந்த இது பண்ணிட்டு இருந்தீங்க, எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணீங்க. இப்போ இன்னொரு செஷன் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அப்புறமா அந்த நீ பெயினுமே இருக்காது. ஓகே ஓகே தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் நம்ம வந்து நீக்கு எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணலைங்க. ஆமாம், ஜஸ்ட் ஸ்பைனிங் தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுலேயே நம்ம நீ பெயின் எவ்வளோ குறைஞ்சிருக்கும்போது ஆல்மோஸ்ட் அவர் இது என்ன இதை விட நமக்கு அவர் கொடுக்க அந்த இதை விட அவர் அந்த பொலைட்னஸ், அந்த கர்டசி, அது ரொம்ப அதுலேயே பாதி நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ வெரி குட். தேங்க்ஸ் பாருங்க, இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக நீ பெயின் இருக்காது. ஓகே டாக்டர். தேங்க்யூ. ஓகே.